தனுர் ராசியை பொறுத்தவரை ஏற்றமான காலம். ஏன்னா ராசிநாதன் நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கார். ஆரம்பிக்கும் பொழுதே பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் 8ஆம் இடத்துல போனாலும் உச்சம் பெற்று போகிறதுனால எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நடக்கும். அதை தவிர உங்களுக்கு தீர்க்கமான சிந்தனைகள் அமையும். வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு பர்மனன்ட் ரெசிடென்ஷிப் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உடல் உழைப்பு மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு தடவைக்கு 4 தரம் படிக்கிறது நல்லது. ஏன்னா மன கிளேசங்கள் வரும், மன அழுத்தங்கள் வரும், உடல் அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 2ஆம் இடத்தில் வரக்கூடிய ராகு பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. பேச்சில் தடிப்பு பேச்சுக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் எடுத்த காரியங்கள் அனைத்தும் முடியும். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம். தந்தையின் சொத்துக்கள் சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போய் படிக்கக்கூடிய மாஸ்டர்ஸ் டிகிரி அந்த மாதிரியான மேல் படிப்பு படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். எதிர்பாலினத்தர் மூலியமாக நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஷேர் மார்க்கெட்டு, மறைந்த இடத்திலிருந்து பொருள் வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய காலகட்டமாக இந்த 2026 அக்டோபருக்கு மேலே இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். மொத்தத்தில் இந்த தனுசு ராசிக்காரர்கள் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த வருஷம் ஒரு 95% மாற்றங்கள் இந்த 2026 கொடுக்கும்